ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ராப்ளம்ல உங்களை மீட் பண்ணுறேன். இன்னைக்கு 2 ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எதுலேருந்து அப்படின்னா, அதாவது கிளாஸ் 12 சிபிஎஸ்சிலேருந்து 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அதுவும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்லேருந்து 2 ப்ராப்ளம். ஸோ இது மாதிரி டெய்லி என்னென்ன சாப்டர்லேருந்து நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க, அதுவும் என்ன பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து உங்களுக்கு சால்வ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் சால்வ் பண்ணுறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து மெயினாக வந்து சிபிஎஸ்சியில். ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் வந்துட்டுருக்கு. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வில் கோ டு த செகண்ட் ப்ராப்ளம். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் ரீஜன் இஸ் கிவன் பை திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 40x I கேப் அப்படின்றது கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின். ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இன் டேக்கிங் எ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்னா 1 கூலம்னு சொல்லி அர்த்தம். ஃப்ரம் அ பாயிண்ட் ஆஃப் திஸ் பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட் அப்படி மூவ் பண்ணுன்றான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இனிஷியல் பொசிஷன் வந்து என்ன அப்படின்னா xi yi. ஸோ என்ன அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி 0 to 3 மீட்டர் அண்ட் ஃபைனல் பொசிஷன் என்ன அப்படின்னா xf yf இஸ் கோயிங் டு பி 5 மீட்டர் to 0. ஓகே, ஸோ திஸ் இஸ் த கிவன் திங். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இன் டேக்கிங் த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். இதுக்கு நம்மளுக்கு டைரெக்டாக ஃபார்முலாஸ் இருக்குது. சரி, இங்கே கொடுத்துருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்ட் கிடையாது, இட்ஸ் அ நான் யூனிஃபார்ம் ஃபீல்ட். அப்போ வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? இன்டெகிரேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு சார்ஜை மூவ் பண்ணணும். எவ்வளோ அப்படின்னா 1 பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லியிருக்கேன், யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் விச் இஸ் 1 கூலும். ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா ஒர்க் டனோட ஃபார்முலா வி நீட் டு யூஸ் எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இன்டெகிரேஷன் வி நீட் டு டூ எஃப் வெக்டர் எக்ஸ்டர்னல் டாட் டிஆர் வெக்டர் அப்படின்றது தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இங்கே நம்மளுக்கு எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து எப்பவுமே நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா மைனஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்றது தான் நம்ம எப்போ எடுக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ அப்போ என்ன வரும்னா, எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னன்னா மைனஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட வந்து Q இன்டூ இ வெக்டார்ன்றது ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா. ஸோ இங்கே நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கிறதுல என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் கோயிங் டு அப்ளை ஸோ மைனஸ் வெளில வந்துடுது. ஸோ Q இன்டூ இ வெக்டார் டாட் dr வெக்டார் அப்படின்றது தான். ஸோ வி நீட் டு யூஸ். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியும்னா, இந்த dr வெக்டார் இஸ் நத்திங் பட் dx i கேப் ப்ளஸ் dy j கேப் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ q ஓட வேல்யூ 1, ஸோ இட் பிகம்ஸ் 1. ஸோ இ வெக்டார்ன்றது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? இ வெக்டார் இஸ் 40x i கேப். ஸோ 40x i கேப் இது வந்து இ வெக்டார். அந்த dr வெக்டார்ன்றது என்னது? dx i கேப் ப்ளஸ் dy j கேப். கரெக்டாக? ஸோ இங்கே ஆனால் வந்து நம்மளுக்கு ஐ கேப் மட்டும் தான் மல்டிப்ளை ஆகும். இதே மல்டிப்ளை பண்ணால் 0ன்னு வந்துடும். டாட் ப்ராடக்ட் தட் இஸ் ஐ டாட் ஜே வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? 0ன்னு தெரியும். ஸோ இது ரெண்டும் தான் மல்டிப்ளை ஆகும். ஸோ வாட் யூ வில் கெட் இஸ் 40x dx அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வரும். இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். எக்ஸோட வேல்யூஸ் இங்கே டிஎக்ஸுக்கு இன்டெகிரேஷன் பண்ணுறதுனால எக்ஸோட வேல்யூ இனிஷியல் எக்ஸ் வேல்யூ என்னது? 0. ஃபைனல் எக்ஸ் வேல்யூ என்னது? 5. ஸோ 0லேருந்து 5க்கு வி நீட் டு இன்டெகிரேட். ஏன்னா இனிஷியலாக இருக்கிறது ஃபைனல். இனிஷியல் எப்பவுமே கீழே போடணும், ஃபைனல் மேலே. ஓகே, இப்போ இன்டெகிரேஷன் பண்ணால் என்ன வரும்? 40 இஸ் அ கான்ஸ்டன்ட், வெளில எடுத்து வந்துருங்க. ஸோ எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் த இன்டெகிரேஷன் யூ ஆர் கோயிங் டு டூ 0 to 5. ஸோ எக்ஸ் டிஎக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பை 2 0 to 5. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வாட் வில் கெட் அஸ் த ஆன்சர்? கமான். ஸோ தட்ஸ் கோயிங் டு பி த ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் வந்து என்னது? 2 கீழே கொண்டு வந்துருங்க, வெளியில் கொண்டு வந்துடலாம். -20. ஸோ 5 மேலே கொடுத்துனா என்ன வரும்? 25 minus 0. ஸோ வாட்ஸ் கோயிங் டு பி த ஃபைனல் ஆன்சர்? இட்ஸ் கோயிங் டு பி 500 joules. திஸ் கோயிங் டு பி த ஒர்க் டன். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த சார்ஜ் வந்து தானாக மூவ் ஆகாது. ஓகே, ஸோ தட் இஸ் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு சார்ஜ் வந்து தானாக மூவ் ஆக முடியாது. xi yiலேருந்து xf yfக்கு தானாக மூவ் பண்ண முடியாது. ஸோ நம்ம தான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அதனால தான் நான் கண்டுபிடிச்ச ஒர்க் டன் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் கண்டுபிடிச்சிருக்கோம். -500 joule is going to be the answer. ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இந்த ஃபிகர் curved lines represents the equipotential surface. ஸோ இங்கே டோட்டலாக 4 curved lines இருக்குது. 1 2 3 and 4. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நான் 1ன்னு எடுத்துக்கலாமா? திஸ் 1 2 3 we will name it. ஓகே, ஸோ எப்படி நேம் பண்ணலான்றதை பாருங்கள். 2 3 4 அப்படி நேம் பண்ணிடலாமா? ஸோ டோட்டலாக 4 ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். சார்ஜ் Q இஸ் மூவ்ட் அலாங் டிஃப்ரெண்ட் பாத் ABCD. ஸோ ஏன்றது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து ஏ பாத், இங்கேருந்து பி பாத், இங்கேருந்து சி பாத் அண்ட் திஸ் இஸ் டி பாத். ஸோ இந்த 4 பாத்து எல்லா பாத்துமே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா Qன்ற இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ Qன்ற இடத்துல வாட் இஸ் த ஈக்வி பொட்டன்ஷியல் அப்படின்னா 10 volt இஸ் த பொட்டன்ஷியல். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னா VQ.
VQல தட் இஸ் 1ல இருந்து V1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல இருந்து அங்க வந்து 10 வோல்ட். ஸோ 4 பாத்லையுமே வந்து ABCD 4 பாத்லையுமே இனிஷியல் பொசிஷன் வந்து இந்த இடம் தான். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஒர்க் டன் ஆன் த சார்ஜ் வில் பி மேக்ஸிமம் அலாங் விச் பாத். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற சார்ஜ் வந்து என்னது, சார்ஜ் Qன்னு கொடுத்துருக்கான். சார்ஜ் Qனா அது நம்ம என்ன எடுத்துக்கலாம், கேன் ஐ டேக் இட் அஸ் பாசிட்டிவ் சார்ஜ்? எஸ், ஐ எம் கோயிங் டு டேக் இட் அஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். வெறும் Qனா பாசிட்டிவ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒர்க் டன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒர்க் டனோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் டன் இங்கேயே வந்து இந்த சார்ஜ் வந்து இங்கே இருக்கக்கூடிய Q சார்ஜ் வந்து இட் cannot directly jump to anywhere. அப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும், எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் தான் பண்ணணும். எக்ஸ்டர்னல் ஒர்க் டனோட ஃபார்முலா என்னென்னா Q into del V. ஓகே, இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா டு மூவ் அ சார்ஜ். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம். ஸோ Q இருக்க இடத்துல கேபிட்டல் Q கொஸ்டினில் கொடுத்தது. del Vனா என்ன அர்த்தம், ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து காமனாக இருக்கிறது என்னது, இனிஷியல் தான் காமன். ஸோ VI இருக்கிறத நான் என்ன போடலாம், what I can substitute at VI is it's going to be 10 volt. So VF minus 10. ஸோ இதுதான் வேல்யூ. VF என்ன சப்ஸ்டியூட் பண்ணுன்றதா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபைனல் இது எங்கே, இப்போது 10 volt, பட் ஃபைனலாக எங்கே பெருசாக இருக்குது, தூரமாக இருக்கிறது எது அப்படின்னா 25 volt தானே. ஸோ இது 20, இது 15. பட் நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒர்க் டன் கேட்டிருக்காங்க கொஸ்டினில், எந்த பாத்தில் மேக்ஸிமம் ஒர்க் டன் இருக்கும் அப்படின்னு. ஸோ இது வந்து 10. அப்போது இது கண்டிப்பாக என்ன போடலாம், 25 தானே இருக்கிறதுல மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ 25 minus 10 you are going to get 15. ஸோ the path along எது, C path which is going to 25 தான் என்னது, it's going to have maximum work done. ஸோ ஆப்ஷன் C தான் இதுக்கு கரெக்ட். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ அடுத்து என்ன டாப்பிக்கில் வேணுன்றது நீங்கள் சொல்லுங்கள். என்ன சாப்டர் என்ன டாபிக்னு சொன்னீங்கனாலும் அதுலேருந்தே உங்களுக்கு ஈஸி ப்ராப்ளம், டஃப் ப்ராப்ளம் அது மாதிரி எடுத்து சால்வ் பண்ணுவேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் நாகராஜன். பை பை.